ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. வெயிலோட அந்த குளிர் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி தட்டி போட்டு தான் டீ வந்து போட்டிருந்தேன். அந்த டீ குதிச்சுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்துட்டு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்திருக்கேன். பருப்பு நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ இப்போ குக்கரில் போட்டுட்டு அதை நல்லா ஸ்மெல் வர வரையும் வறுத்து இன்னொரு சட்டிக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நான் அந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அளந்து எடுத்திருக்கேன். ஸோ இது குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து அது ரெடி ஆயிரும். ஸோ அது ரெடி ஆகிற டைமில் சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு இருக்குல்லையா அதை உரித்து தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்கு வந்து கேரட் போட்டு சாம்பார். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். அதை வதங்கிட்டு இருக்க டைமில் பொங்கலுக்கு வந்துட்டு நான் வந்து மிளகை வந்து தட்டி சேர்த்துப்பேன். ஏன்னா நம்மளே வந்து மிளகை வந்து ஒதுக்கி வைப்போம் இல்லையா, அப்போ குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பாடோட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையோட கேரட்டையும் போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கணும். கேரட் நல்லா வதங்கணுன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இந்த கேரட்டை சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நெய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம மிளகு வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த மிளகையும் சேர்த்துட்டு சீரகம், இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கையோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு வந்து ரெடி ஆகிடும் இல்லையா. இப்போ பொங்கல் வந்து நான் 5 விசில் விட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அது நல்லாவே வந்து குழஞ்சி வந்துருச்சு. அதனால தான் 5 விசில் விட்டுருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தாளிப்பை வந்து அந்த பொங்கலோட நம்ம சேர்த்துற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆகிட்டு டைமில் 2 விசில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் அனுப்பாட்டிட்டேன். இப்போ வந்து மல்லித்தலையை தூவி சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார், அப்புறம் வந்து பொங்கல். சட்னி அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லாதனால நான் அதை பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.